ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். வெல்கம் டு ரம்யாஸ் டைரிஸ். நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேளகேசத்தை பற்றி நிறைய பேர் வந்து பாசிட்டிவ் கமெண்ட் கொடுத்துருந்தீங்க. நிறைய பேர் வந்து நிறைய வீடியோ போட்டிருந்தீங்க. நீங்களும் அதை மாதிரி சாமி கும்பிட்டு உங்களுக்கும் மிராக்கள் நடக்குதுன்னு நான் சொல்லி நிறைய பேர் அதே மாதிரியே சாமி கும்பிட்டு அவங்களுக்கும் அது மாதிரி பட்டர்ஃப்ளை வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நம்புகிறவங்களுக்கு கடவுள் இருக்காங்க, நம்பாதவங்களுக்கு வந்து கிடையாது. ஸோ நம்புகிறவங்க நம்பாதவங்களை நம்ம வந்து கம்பல் பண்ண முடியாது இல்லையா. இந்த கடவுளை நம்பலனாலும் பிரபஞ்சம்னு ஒன்று இருக்குது. அது நம்ம என்ன நினைக்கிறோமோ அது படி நம்ம வந்து வழி நடத்திட்டு போவோம் அப்படின்றது உண்மையான ஒரு விஷயம். நான் எப்பவும் போல் இன்னும் வந்து ஒரு 5வது நாள் பிரம்ம முகூர்த்த பூஜைக்கு எந்திரிச்சு நான் அதை மாதிரி விளக்கு கொளுத்தி இன்றைக்கி வந்து எப்போதும் போல் நான் சாமி கும்பிட ஆரம்பித்தேன். எனக்கு நான் 4 நாளும் சாமி கும்பிடும்போது எனக்கு பட்டாம்பூச்சி வந்து பக்கத்துலேயே இருந்தது. 2-3 வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து போட்டிருப்பேன். எல்லா வீடியோவிலும் பட்டாம்பூச்சி மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சுது. இது வரைக்கும் வந்து கருவண்டு வரலை. எல்லோரும் வந்து பக்கத்தில் உள்ளவங்களாம் என்ன சொன்னாங்கன்னா, மழை காலம் அதனால் பட்டாம்பூச்சிலாம் வரதான் செய்யும் அப்படின்னு. ஆனாலும் பட்டாம்பூச்சி வரலாம், ஆனால் எப்படி வந்துட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு போயிடலாம். பட் ஆனால் வந்து எண்ணெயே சுற்றி கீழேயே அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதை இந்த வீடியோவை நீங்களே பாருங்கள். இங்கே இது வந்து சாமி படத்தில் நான் நேற்று நைட்டு பார்த்தேன். இது மொதல் நாள் நைட்டு நான் எடுத்த வீடியோ. எப்போதும் போல் 3 விளக்கு வச்சு சஷ்டி கும்பிட்டுட்டு விளக்கெல்லாம் அமிச்சிட்டு நான் மறுபடியும் பாத்திரம்லாம் கழுவிட்டு நான் எதார்த்தமாக ஒரு பறந்து ஏதோ ஒன்று வந்துச்சு. நான் என்னன்ட்டு பார்க்கலான்னு பார்த்தா பட்டாம்பூச்சி. இது பட்டாம்பூச்சா இல்லை ஏதாவது பூச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். நிஜமே பட்டாம்பூச்சி. அதோடு அது மறைஞ்சிருச்சு. அப்புறம் இன்றைக்கி காலையில் பிரம்ம முகூர்த்தத்துக்காக நான் வந்து விளக்கெல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கேன். கரெக்டாக வந்து டப்பா வந்து துவரம்பருப்பு பைத்தம்பருப்பு கொட்டி வச்சுருக்க டப்பாவில் இருந்து பறந்து வந்து கீழே உட்காந்துச்சு. நான் வந்து விளக்கு கொளுத்தி வச்சுட்டு சாமி கும்பிட உட்காந்தேன். சித்தரை வந்து 108 மந்திரம் சொல்ல உட்காந்த உடனே இது வந்து இந்த இடத்துலையே சுற்றி அடிச்சிட்டு இருந்துச்சு. எனக்கு வந்து ஒரு மனசில் ஒரு நம்பிக்கை, ஒரு வேளை இது வந்து சும்மா மழைக்காக வந்திருக்குமோ அப்படின்னும் நானே நினச்சிட்டேன். ஆனால் நம்பவே மாட்டீங்க, கொஞ்ச நேரம் அது வந்து என் மேலே ஏறி உட்கார ஆரம்பிச்சிச்சு. என்னோடய ட்ரெஸ்லேருந்து அது போகவே இல்லை. பாருங்கள், இங்கே விளக்கு கொளுத்தி வச்சுருப்போம், ஆனால் அது பக்கத்துலேயே தான் இருக்குது. அதை விட்டு போகவே இல்லை. அது என்னையே பார்த்துருக்குது, சுற்றுது, மேலே ஏற பார்க்குது. என் கையில் நான் மந்திரம் சொல்ல ஓம் ஸ்ரீ கிழக்கி சித்தர் நமோ நமக்குன்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். அது என் கையில் ஒடிச்சு என்னோடய முதுகில் ஏறுது, என்னோடய கையில் ஏறுது. நல்லா எனக்கு தெரியுது. நான் கண்ணை திறக்கலை. கண்ணை மூடிக்கிட்டே தான் நான் அந்த மந்திரத்தை சொல்லிகிட்டே இருந்தேன். நான் வந்து ஒரு 4:30க்கு சொல்ல ஆரம்பித்தேன். 4 மணிக்கெலாம் இங்கே பாருங்கள், நம்பவே மாட்டீங்க. என் கால் பக்கத்தில் உட்காந்துருக்கேன். கால் பக்கத்தில் ஏறி அப்படியே ரொம்ப நேரம் அதே இடத்துல இருந்துச்சு. அதை விட்டு நகரவே இல்லை. எனக்கு வந்து என்னென்னா, ஒரு பக்கம் வந்து சாமி கும்பிடும்போது மேலெலாம் ஏறுது. சரி, கண்ணை திறக்கக்கூடாது, அது என்ன வேணுமோ பண்ணட்டும் அப்படின்ட்டு நான் வந்து அமைதியாகவே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து நான் விளக்கு கொளுத்தும் போது எனக்கு வந்து விளக்கு கொளுத்தி நான் முடிச்சுட்டு மொதல் நாள் நைட்டு நடந்தது இது. விளக்குலாம் கொளுத்தி முடிச்சுட்டு இங்கே பாருங்கள் எப்படி உட்காந்துருக்குன்னு. இன்றைக்கி காலையில் நடந்த அதிசயம் அது. மொதல் நாள் நைட்டு நான் வந்து எப்போதும் போல் காலையில் சஷ்டி சாமி கும்பிட்டுட்டு நைட்டு என்ன பண்ணேன், கேளக்கி சித்தரை சும்மா கும்பிட்டுட்டு உட்காந்துருக்கும்போது கரெக்டாக ஒரு 9:30-10 மணி இருக்கும். ரொம்ப வந்து எனக்கு வந்து புகை ஸ்மெல் வந்துச்சு, சுருட்டு ஸ்மெல் வந்துச்சு. இங்கே யாருமே வந்து சுருட்டு சாப்பிட மாட்டாங்க, குடிக்க மாட்டாங்க. யாருமே சுருட்டு பிடிக்க மாட்டாங்க. ஆனால் ரொம்ப ஹெவியாக வந்துச்சு. அப்புறம் வெளில போய் பார்த்தேன், வெளிலேருந்து வந்தான்னு. வெளில இல்லை, உள்ளே வந்தால் உள்ளே வருது இந்த ஸ்மெல்லு. எனக்கு ஒன்றுமே சொல்ல முடியல, பக்குன்னு ஆக ஆரம்பிச்சிச்சு. அதோடு மறுபடியும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு காலையில் எப்போதும் போல் நெய் விளக்கேற்றி நான் வந்து சாமி கும்பிட உட்காந்தேன். பாருங்கள், நான் ரொம்ப நேரமாக அந்த வீடியோ எடுத்துகிட்டே தான் இருக்கேன். சாமி கும்பிட்டுட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்கேன். அது வந்து நகரவே இல்லை. என்ன சரி எந்திரிக்க வேணாம், கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்கும், அது என்ன தான் பண்ணுது அப்படின்னு பார்க்குன்ட்டு அது கண்ணை நான் நல்லா ஜூம் பண்ணேன். பண்ணி பார்க்க எனக்கே ஒரு மாதிரி பயம் வந்துருச்சு. இது ஒரு மாதிரி என்னையே பார்த்துட்டு இருக்கிற மாதிரியே இருந்துச்சு எனக்கு. ரொம்ப நேரமாக நான் ஜூம் பண்ணுறேன், நகரவே இல்லை. உட்காந்துருக்க இடத்த விட்டு நகரவே இல்லை. நான் வந்து 108 மந்திரம் சொல்லி முடிச்சுட்டு அந்த தண்ணியை குடிக்கணும். ஸோ அந்த தண்ணியை குடிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன். சரி, இது பட்டாம்பூச்சி கீழே இறங்கின பிறகு நம்ம தண்ணியை குடிச்சிட்டு இந்த
சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் நான் எப்போதும் போல் சஷ்டிக்கு விளக்கு வச்சுட்டு சாமி கும்பிட்லாம். இன்றைக்கி வந்து 4வது நாள், அதனால் 4 விளக்கு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இவர் இறங்குனா தானே நான் வந்து முருகருக்கு கும்பிட முடியும்ன்ட்டு இது பூஜை அவருக்கு மந்திரம் சொல்லி முடிச்சிட்டேன். ஆனாலும் அவர் இதை அப்படியே இறங்கவே மாட்டேன்ட்டார். நான் என்ன பண்ணிட்டேன், சரி இது சரிப்பட்டு வராது, எந்திரிச்சிடலான்னு சொல்லிட்டு நான் எந்திரிச்சிட்டு அந்த தண்ணி குடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா எங்கே போச்சுனே தெரில. மறுபடியும் என்ன பண்ணேன், நான் சஷ்டிக்காக சாமி கும்பிட்டு நான் எப்போதுமே வேல்மாறல் படிப்பேன். காலையில் 4:30 மணிக்கு எழுந்திரிச்சேன்னா, செவ்வாய்க்கிழமை எப்போவுமே 4 மணிக்கு எழுந்திரிச்சிட்டு எப்போதும் போல் முருகருக்கு வந்து வெத்தலை தீபம் போடுவேன். எப்போவுமே அது வழக்கம். நான் வந்து என்னோடய வேண்டுதல் நிறைவேறிச்சு இருந்தாலும் நான் போட்டுகிட்டே இருக்கேன். அது ஒரு வழக்கமாக இப்போ இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதோட ஒரு 11 வாரம் ஆயிருக்கும் கடந்து நான் அந்த வெத்தலை தீபம் போட்டு எப்போவுமே நான் காலையில் எழுந்துச்சி வெத்தலை தீபம் போட்டுட்டு என்ன பண்ணுவோன்னா வேல்மாறல் படிக்கிறது உண்டு. காலையில் வேலுக்கு அபிஷேகம் பண்ணிவிடுவேன். கண்டிப்பாக பால் இருந்தால் பால் வச்சு பண்ணிவிடுவேன். அப்படி இல்லையா என்னால் முடிஞ்சது என்ன விபூதி இருக்க சந்தனம் இருக்குது, மஞ்சள் குங்குமம் அதை வச்சு பன்னீர் வச்சு அபிஷேகம் பண்ணிவிடுவேன். பண்ணிவிட்டு நான் உட்காந்து கொஞ்சம் நேரம் வேல்மாறல் படிப்பேன். அப்புறம் கந்த சஷ்டி கவசம் வந்து கேட்பேன். அதுக்கப்புறம் அந்த செவ்வாய்க்கிழமை என்ன பண்ணுவேன், நைட்டு அதே மாதிரி வேல்மாறல் படிச்சுட்டு தூங்கிடுவேன். இப்போ இன்றைக்கி என்ன பண்ணேன்னா சஷ்டின்றதுனால 4வது நாள்ன்றதுனால வேல்மாறல் படிச்சுட்டே இருக்கேன். படிச்சுட்டே இருக்கும்போதும் இவர் உட்காந்தே தான் இருக்கார், நகரவே இல்லை. வந்துட்டார், திரும்ப வந்து உட்காந்துருக்காங்க. நம்பவே இல்லை. நீங்கள் நம்ப மாட்டீங்கன்னு தான் இதை நான் வீடியோ எடுத்தேன். கிழக்கி சித்தருன்றது இருக்காங்க இல்லை அப்படின்றத தாண்டி நிறைய பேர் வந்து நம்பிக்கை இல்லாமல் இருப்பாங்க. ஸோ நம்புகிறவங்களுக்கு கடவுள் இருக்கார். நம்ம இந்த 4 மணிக்கு எந்திரிச்சு அவருக்காக உட்காந்து ஒரு விளக்கை கொளுத்தி நம்ம அவரை கும்பிடுறோம் அப்படின்றதுக்காக நம்ம நம்பிக்கை கெடுக்கக்கூடாதுன்றதுல நமக்காக வந்து இந்த மாதிரி சில விஷயம் நடக்கும்போது கண்டிப்பாக நமக்கு நம்பாதவங்களுக்கும் நம்பிக்கை வரும். நமக்கும் வந்து ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். என்னென்னா பரவாயில்ல, நம்ம கும்பிட்றது வீண் போகலை, இது நல்லது தான், கிழக்கி சித்தர் எங்கேருந்தும் நம்மளை பார்த்துட்ருக்காரு, கண்டிப்பாக நம்மளோட வேண்டுதல் அவர் கேட்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் இதை நம்ம பண்ணுறோம். இது உண்மையிலே ரொம்ப மிராக்கலாக இருந்துச்சு. நான் வந்து ரொம்ப நாளாக தொடர்ந்து 4 நாளாக பண்ணுறேன்னா ரொம்ப ஃபீல் பண்ணேன். என்னடா இது, பட்டாம்பூச்சி ஒரு நாள் வந்துச்சு, அந்த பூவில் உட்காந்துச்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் எதுவுமே தெரில. மறுநாள் வந்து ஒன்றுமே தெரில. சாதாரணமாக சாமி கும்பிட்டேன். என்னடா வரவேலியன்ட்டு நான் என்ன பண்ணேன்னா 108 சொல்லிவிட்டு மறுபடியும் இன்னொரு வாட்டி 108 சொன்னேன். ஏன்னா எதுவுமே வரலையே, எதுவுமே ஒரு எப்போவும் ஒரு நாள் நேற்று பட்டாம்பூச்சி வந்தது, இன்றைக்கி பட்டாம்பூச்சி கூட வரலையே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஆனால் எதுவுமே வரல, நான் விட்டுட்டேன். அப்புறம் இன்றைக்கி வந்து பார்த்தா நேற்று நைட்டே வந்து உட்காந்துட்டாங்க பட்டாம்பூச்சி. இது வீட்டை விட்டு நகரவே இல்லை, சாமி ரூமை விட்டு. ஒரு வாட்டி கண்ணில் பட்டுச்சு, அப்புறம் போயிடுச்சு. டப்பாலாம் அடிக்க வச்சுருந்தேன், அது உள்ளே போயிடுச்சு. பார்த்தா காலையில் கரெக்டாக நான் விளக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சு பூஜை பண்ணுறதுக்கு ரெடி பண்ணுறேன். கரெக்டாக மேலேருந்து வந்து கீழே இறங்கிட்டாங்க. அப்படியே பூஜை ரெடி பண்ணதை பார்த்துட்டு வருவாங்கள்ல சாமி கும்பிட்பது, அது மாதிரி இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு. அது எப்படி பார்க்குது பாருங்கள். அதுதான் எனக்கு ரொம்ப பயமாகவும் இருந்தது ஒரு பக்கம் பார்க்க. இதே என்ன இவ்வளோ இதுவாக இருக்குது அப்படின்ட்டு ஆச்சரியமாக பார்த்தேன். கிழக்கி சித்தரை கும்பிட ஆரம்பித்து இது 4வது நாள். எனக்கு இந்த மாதிரி அதிசயம் நடந்திருக்கு. உங்கள் லைஃப்பில் ஏதாவது நடந்துருச்சு அப்படின்னா மறக்காமல் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அதையும் வந்து வீடியோவாக போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு வந்து உதவியாக இருக்கும். நீங்கள் அவரை நினச்சி 10 நாள் வந்து விளக்கு வச்சு பிரம்ம முகூர்த்தத்தில் வேண்டிங்கன்னா உங்களோட கோரிக்கை கண்டிப்பாக நிறைவேறுன்றது அசோக் சித்தர்ன்றவர் சொன்னதை வச்சு நான் கடைப்பிடிக்கிறேன். நிறைய பேருக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் வருது. கண்டிப்பாக வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்ஸில் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ, டாடா, பாய்.